வணக்கம் சாய்ராம். பாபா எனக்கு செஞ்ச அதிசயம் 5. அதாவது முதல்ல கணபதியை வணங்கிக்கணும் சாய்ராம். காக்கும் கணபதி, கரங்கடக்கும் கணபதி, வீர கணபதி, வெற்றி கணபதி, ஞானொளி கணபதி, நமோ நமக. ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய ஜெய சாய் நமோ நமக. சத்குரு சாயி நமோ நமக. சாய்ராம், நாங்கள் கோயில் கட்டி வருஷம். அப்போது என் பொண்ணு ஐசியூடபிள்யூ இன்டர் படிச்சிட்ருக்கா. எக்ஸாமுக்காக ஜெயா இன்ஜினியரிங் காலேஜுக்கு, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போனோம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்படி எழுதுகிற நேரத்தில் என்ன செஞ்சால், பையன் கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜில் விட்டுட்டு வந்துட்டான். எங்கள் வீட்டுக்கார் சபரிமலை மாலை போட்டுட்ருக்கார். வருஷம் மாலை போட்டிருக்காரு. விட்டுட்டு வீட்டுக்கே வந்துட்டான். கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறான். அப்போ பாப்பா காலேஜில் என்ன செய்கிறா, பார்க்குறா, யாருமே இல்லை. அந்த வாட்ச்மேனை கேட்குறா, எக்ஸாம் சென்டர் இதுதான், நாங்கள் இதுதான் அப்படின்ட்டு இருக்கார். வாட்ச்மேனுக்கும் ஒன்றும் தெரியல போல். எக்ஸாமுக்கு இன்னும் காலம் தான் இருக்குது, யாருமே இல்லை. பொண்ணு ஃபோன் பண்ணுறா, டாடி என் வாழ்க்கையே போச்சு டாடி அப்படின்னு. என்னம்மாண்ணா, அண்ணா இன்ஜினியரிங் காலேஜில் விட்டுட்டான், என்ன காலேஜை மாற்றி விட்டுட்டான், நான் எக்ஸாம் எழுதுகிற சென்ட்ரல் காலேஜ் இது கிடையாது அப்படின்னா. பையனும் வீட்டுக்கு வந்துட்டான். அங்கேருந்து அந்த காலேஜுக்கு போனோன்னாக்கா, வேறு காலேஜுக்கு போனோன்னாக்கா அரை மணி நேரமாவது ஆகுமா. அங்கே ஆட்டோ வசதி, கார் வசதி எதுவுமே கிடையாதான். அப்படி இருக்க சூழ்நிலையில் குழந்த ஓன்னு அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்ணிட்டான். எங்கள் வீட்டுக்காரர் இங்கே அழ ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி குழந்தைய காலேஜை மாறி விட்டுட்டானே, அதுக்கு தான் நான் போயிருக்கணும் அப்படின்னு அவர் அழுகிறாரு. நான் சொன்னேன், வாயை மூடுங்க, நம்ம என்ன யாரை வச்சுருக்குறோம், பாபாவை தானே வச்சுருக்கோம், பாபாவுக்கு தெரியாதா, அவளை பத்திரமா அவர் பார்த்துப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. பொண்ணு என்ன செஞ்சுருக்கிறா, ஏன்னா அழுதுகிட்டு அப்படி எப்படிமா தவிக்கிறா. இன்னும் காலவர் தான் எக்ஸாம். அங்கே அவள் காரும் புக் பண்ணல, எதுவுமே பண்ணல. கேட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாரா, ஒரு வயசானவர் வெள்ளை ஜிப்பாக வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு கேட்டுக்கு வெளியில். நான் எக்ஸாம் சென்டருக்கு தானே போனோம், வாமா நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னோடனே காரில் ஏறி குழந்த பதட்டத்தில் உட்காந்துருக்கா. யார் எவருன்னு எதுவுமே விசாரிக்கலை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் சென்டர் அந்த காலேஜ் வாசலில் இருக்கிறாளாம். இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்குது. 5 நிமிஷம் டைம் இருக்கும் பொழுது விட்டோன்னா ஒரு 100 ரூபாய், அவர் பணம் வேண்டான்னு சொன்னாராம். பொண்ணு என்ன செஞ்சுருக்கா, ஒரு 100 ரூபாயை தூக்கி அவர் மேலே போட்டுட்டு நேராக ஓடி எக்ஸாம் சென்டரில் உட்காந்துருக்கா. ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னு வருது. எக்ஸாம் சென்டரில் உட்காந்தோடனே எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு சாயந்தரம் ஃபோன் பண்ணுறா, சந்தோஷமாக ஃபோன் பண்ணுறா. அம்மா நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டேம்மா, எனக்கு பாபா தாம்மா வந்தார், பாபா தாம்மா கார் எடுத்துகிட்டு வந்தார், பாபா தாம்மா எனக்கு விட்டார், கொண்டு வந்து எப்படி விட்டாருன்னு தெரியலம்மா, அங்கே கார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் காரும் புக் பண்ணல, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பாபா காரை கொண்டு வந்து நிறுத்திருக்காருமா அப்படின்னு. குழந்த அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ கம்பீரமாக, அவ்வளோ ஒரு முகத்தில் அவளுக்கு சந்தோஷத்தோடு எங்களுக்கு ஃபோன் பண்ணா. சாய்ராம், இது பாபா செஞ்ச எங்களுக்கு பெரிய மிராக்கிள். ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே பாபாவை ஒரு முறை நீங்கள் பிடிச்சிட்டிங்களன்னா, பாபா எப்போவுமே உங்களை கைவிட மாட்டார். அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய அன்பான பக்தியும் அன்பு தான் சாய்ராம் பாபாவுக்கு தேவை. பாபாவை இருக பிடிச்சிக்குங்க, அவரை நேசிங்க, அவர் மீது அன்பு காட்டுங்க. அதுக்கு 10 மடங்கு அன்பு உங்களுக்கு காட்டுவார். நல்ல பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போவார். சாய்ராம், இந்த சேனலை 4 பேருக்கு எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பாபாவுக்கு செய்கிற மறைமுகமான ஒரு சேவை. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இதை பாபாவோடைய பிரார்த்தனை, உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே பாபாவுக்கு தெரியும் சாய்ராம். அதனால் பாபாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க. ஜெய் சாய்ராம்.